போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேலை நடந்ததுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் நடக்கும். அப்போ பிரிண்ட் அப்படின்ற ஒரு வேலை நடக்குது, அதில் வேரியபிளை முதல்ல யூஸ் பண்ணுறோம், பிறகு இன்க்ரிமெண்ட் நடக்குது. இதே மாதிரி இன்னொரு இன்க்ரிமெண்ட் வச்சுக்கலாம். போஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேற என்ன இருக்கும்? ப்ரீ இருக்கும். கரெக்டாக, ப்ரீ இன்க்ரிமெண்ட். இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. போஸ்ட் பெய்ட்னா என்ன பண்ணுவோம்? பின்னாடி பே பண்ணுவோம். முதல்ல யூஸ் பண்ணுவோம், பின்னாடி பே பண்ணிப்போம். ப்ரீபெய்ட்னா முன்னாடி பே பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ நான் இங்கே போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் ஐன்னு கொடுக்குறேன். இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் கெஸ் பண்ண முடியுமா? ப்ளஸ் ஐயோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே 7ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த வேலை நடக்கிறதுக்கு முன்னாடியே இது 8ன்னு மாறிடுமா? சூப்பர், வெரி குட். ப்ரீ இன்க்ரிமெண்ட். இப்போ 8ன்னு பிரிண்ட். அப்போ 8ன்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்டில் இப்படி ஒன்று இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக டிக்ரிமெண்ட்லேயும் அப்படி இருக்கணும்ல. அதே மாதிரி இங்கே நம்பர் மைனஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்க முடியும். இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சின்ன டாஸ்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். லெட் I = 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு லெட் J = 5ன்னு கொடுத்துக்கிறேன். லெட் ரிசல்ட் = ++I மைனஸ் J என்ன வரும்? ++Iனா ஐயோட வேல்யூ 10. ஐயோட வேல்யூ 10. இங்கே 11ஆ மாறிடும். அப்போ 11 எழுதிக்கலாமாண்ணா? இங்கே 11 எழுதிக்கலாம். மைனஸ் Jனா ப்ரீ டிக்ரிமெண்ட்டா? ப்ரீ டிக்ரிமெண்ட்னா இப்போவே ஒரு வேல்யூ குறைஞ்சிரும். ஆமாம், 4ன்னு மாறிடும். 4ன்னு மாறிடும். அப்போ 11 - 4 7. ரிசல்ட்டோட வேல்யூ 7. சூப்பர், வெரி குட். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 7 அப்படின்ற அவுட்புட் வரும். அதே மாதிரி பிரிண்ட்டில் நான் IJவை பிரிண்ட் பண்ணால் ஐயோட வேல்யூ இப்போ 11. கரெக்ட். இதை மறந்துடக்கூடாது. இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த வேரியபிளே அசைனும் பண்ணி விட்டுரும். அப்போ நம்ம வேரியபிளை மறுபடியும் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். Jவை பிரிண்ட் பண்ணும்போது 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அண்டு ப்ரீ டிக்ரிமெண்ட். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கே பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா அது பாதி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வேறு என்னென்னலாம் அசைன் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் I = 1 அப்படின்னு நான் கொடுக்குறது இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம எங்கள் I = I + 1னா நான் ஷார்ட்டாக I++ன்னு எழுதிப்பேன். இல்லை ++Iன்னு போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். ஒருவேளை I = I + 2 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல I++ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் I + 2. வெரி குட். இப்போ இப்படி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு நம்பர்ஸ், ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ், 1 தவிர வேறு என்ன நம்பரோட ஆட் பண்ணனாலும் இதை கொடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே அப்படி இல்லை. இப்போ I = I × 2 கொடுக்குறேன் அப்படின்னா I × 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்குமே உண்டா? எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ I ** 2ன்னு கொடுத்துக்கலாம். I ** = 3ன்னு கொடுத்துக்கலாம். எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ++க்கும் உண்டா? ++ கிடையாது. அதாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு சொல்கிறீங்க கரெக்டாக? ஆமாம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு பண்ணக்கூடாது. அது வந்து இதோட ஷார்ட் வெர்ஷன். நீங்கள் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு அப்புறமா இப்படி அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம், அவ்வளோதான். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா இன்னொருத்தவங்களோட கோடை ரீட் பண்ணும்போது ஒரு சிலர் இந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா அது மீனிங்கை இப்படி புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 2 ஆப்ரேட்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். கம்பேரிசன் நடக்குதுனாலே கண்டிப்பாக 2 வேல்யூ 2 இல்லை 3 வேல்யூ வேணும். கண்டிப்பாக 2 பேருக்கு இடையில தான் கம்பேரிசனே பண்ண முடியும், தனித்தனியாக பண்ண முடியாது இல்லையா? அப்போ கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படிலாம் கம்பேர் பண்ணலாம்? இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாரு. அவரோட ஆர்டர் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸாக ஆர்டர் பண்ண ப்ரைஸ் வந்து 950 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். பீஸாவோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு, அதோட ப்ரைஸ் வந்து 950. இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாரு, இதை ப்ரைஸ் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ப்ரைஸ் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ வேரியபிள் நேம் வந்து கேபிட்டல் எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? கரெக்ட். இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட். ப்ரைஸ் 1 அண்ட் ப்ரைஸ் 2. ப்ரைஸ் 2 இந்த முறை அவர் 370 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவர் போன வாட்டி ஆர்டர் பண்ணதும் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணதும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா?
அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணலாம்? போன வாட்டி ஆர்டர் பண்ண அதே அமௌண்ட்டுக்கு தான் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க? ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் 2 அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ப்ரைஸ் 1 ஈக்குவல் டு ப்ரைஸ் 2. அது என்ன ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு பார்த்துருக்கேன், அது ஈக்குவல்ஸ் 2ன்னு சொன்னீங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொன்னீங்க. இந்த இடத்துல 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டராக மாறும். லெஃப்ட் அண்ட் ரைட்டை கம்பேர் பண்ணி ரெண்டும் ட்ரூவாக இருக்கா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஆமாம். ஓகே. இப்போ ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரில் இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ப்ரைஸ் 1ம் ப்ரைஸ் 2ம் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்படி இருந்ததுன்னா ட்ரூனோ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற இந்த 2 விஷயத்தை தான் ரிட்டர்ன் பண்ணும் இந்த டபுள் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சமமானு மட்டும் சமமானு பார்க்கறது மட்டும் தான் இதோட வேலை. தராசு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் 1 பெரிய நம்பர் இல்லை ப்ரைஸ் 2 சின்ன நம்பர் இப்படி கொடுக்க முடியாது. இதை வச்சு இப்படியும் நம்ம அதையும் பண்ணுவோம். அதை வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கீழே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு இல்லைனா இதுலேயே நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லேயே அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்குறது லெஸ் தானா, ப்ரைஸ் 1 சின்னதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், ப்ரைஸ் 2 பெருசான்னு பார்த்து சொல்லுங்கள், அப்படியும் பண்ணலாம். அதுலேயும் நம்ம இதில் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே இப்போது ரெண்டு வேல்யூஸ்லையுமே வந்து ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது, என்ன டேட்டா டைப் இருக்குன்னா என்ன சொல்லலாம்? ரெண்டுத்துலேயுமே நம்பர் டேட்டா டைப் தான் இருக்குது. இப்போது ஒரு வேளை இதை ஸ்ட்ரிங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன போட்டுக்கிறேன், இந்த 370ன்றது இப்போ நம்பர் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இப்போ இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லைன்னா இப்படி வச்சு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஆமாம். அதனால் ஸ்ட்ரிங்கை வந்து அதுவே இன்டீஜராக மாற்றிடும். ஆமாம். நம்பராக மாற்றிடும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது இதே மாதிரி இங்கேயும் மாற்றுமா? நல்ல கொஸ்டின். கரெக்ட். இங்கேயும் அந்த மாதிரி மாற்றிக்கும். இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறீங்க இல்லையா, கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துலையும் 950 இருக்குது, ஆனால் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த இடத்துலையும் 950 இருக்குது, இது நார்மல் நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணிக்குமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணாது, இதை இக்னோர் பண்ணிடும். நம்ம சேஞ்ச் பண்ணால் ஒரு வேளை இதை மாற்ற முடியாத சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு நாட் ஏ நம்பர்னு வந்துடும். இங்கே சேஞ்ச் நடக்காது, இக்னோர் மட்டும் பண்ணிடும். அதோட டைப்பை இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணும். இது இந்த டபுள் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர். அப்படி கம்பேர் பண்ணும்போது டைப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க, அப்போ ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு வரும். அப்போ எனக்கு டைப்பையும் சேர்த்து செக் பண்ணணும்னா அதுக்கு ப்ரைஸ் 1 டபுள் ஈக்குவல்ஸ் பத்தாது, இன்னொரு ஈக்குவல்ஸ் போட்டுக்குங்க, ட்ரிபிள் ஈக்குவல்ஸ். இதில் போட்டு ப்ரைஸ் 2 அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அது வெறும் வேல்யூ மட்டும் செக் பண்ணாமல் இன்க்ளூடிங் இட்ஸ் டைப்பையும் சேர்த்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ வைஸ் கம்பேர் பண்ணால் ஈக்குவல், ஆனால் டைப் வச்சு கம்பேர் பண்ணால் இது என்னது, இது நம்பர், இது ஸ்ட்ரிங். அப்போ கம்பேர் பண்ணால் தப்பு இல்லையா? வேல்யூவையும் செக் பண்ணும், டைப்பையும் செக் பண்ணும். டைப்புங்கிறது டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா? இல்லை, அதனால் இது ஃபால்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோ. இது ஸ்ட்ரிக்ட் மோடில் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், இது நார்மல் வித்தவுட் டைப், அதை வச்சு கம்பேர் பண்ணுறது. இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிக்ட் மோட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். டேட்டா டைப்பையும் சேர்த்து. கரெக்ட். ஆமாம், இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினில் பார்த்துருக்கேன் நான். ஆமாம், இது ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு நோட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் ஈக்குவல்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் டுன்னு பார்த்துருக்கேன். கரெக்ட். இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் மோடில் ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். வெரி குட். வேறு எப்படிலாம் கம்பேர் பண்ணலாம்? இல்லை ஈக்குவல் பார்த்தாச்சு, நான் இப்படி கம்பேர் பண்ணலாமா? ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு கேட்கலாமா? இப்போ நான் கேட்குற கேள்வி என்னது? ஆமாம், இந்த இடத்துல இப்போ சமமானு கேட்குறேன், நான் சமமாக இல்லையான்னு கேட்கலாமா? ஆமாம். இப்போ சமமாக இல்லையான்னு கேட்குறத எப்படி கேட்கலான்னா, ப்ரைஸ் 1 நாட் ஈக்குவல்ஸ் டு ப்ரைஸ் 2. இந்த ஆச்சரியக்குறியை போட்டுட்டு ஈக்குவல் போட்டுக்கிறீங்க இல்லையா, இது நாட்னு சொல்லுவாங்க. இந்த ஆச்சரியக்குரிய நாட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நாட் ஈக்குவலா? இந்த பக்கம் என்ன இருக்குது? 950.
இந்த பக்கமும் 950. டைப்லாம் அப்படியே தான் இருக்குது. இது ரெண்டும் நாட் ஈக்குவலா? இல்லை ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரிங்குன்ற டைப்பை இக்னோர் பண்ணிடுறோம். அதனால தான் இங்கே ஃபால்ஸ் வந்துருக்கு. இல்லை எனக்கு அதோட டைப்பையும் சேர்த்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நாட் ப்ரைஸ் 1 சூப்பர், நாட் டபுள் ஈக்குவல்ஸ் போட்டுக்கலாம். நாட் டபுள் ஈக்குவல்ஸ் டு ப்ரைஸ் 2 அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அதோட டைப்பையும் சேர்த்து செக் பண்ணும். 950 ஈக்குவல் இல்லையான்னு கேட்டால் ஈக்குவல், இப்போ ஃபால்ஸ் தான். ஆனால் ஸ்ட்ரிங்கோ நம்பரும் நாட் ஈக்குவலான்னு கேட்டால் ஆமாம் நாட் ஈக்குவல் தானே. அப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரூ அப்படின்றது ரிசல்ட்டாக வரும். இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம். டபுள் ஈக்குவல்ஸ், ட்ரிபிள் ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவல், நாட் டபுள் ஈக்குவல்ஸ், இந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.